الله أكبر 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 لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم بتقوى الله. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه. صدق الله مولانا العظيم. عن أبي أيوب الأنصاري رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان وأتبعه ستا من شوال كان كصيام الدهر. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. புனித ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அவன் வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று மனதினால் உறுதி கொண்டு, அதே நிலைமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அருட்கொடையாக வந்தவர்கள், ரஹ்மத்தாக வந்தவர்கள். அவர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமையும் அல்லாஹு தஆலா என்றென்றும் சொரிந்தல்வானாக. புனிதமான இந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதில் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் அல்லாஹ், அவனை பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக ஏவப்பட்டுள்ளனவோ அவைகளை குறுகிய கால வாழ்க்கையில் அவசரமாக எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ அப்படியாப்பட்ட பாவகரமான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழ்ந்து நல்ல அமல்கள் செய்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் தருணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்தரமான கலிமாவை மொழிந்தவர்களாக நம் அத்தனை பேர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றியல் புரிவானாக. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். புனித நோன்பு பெருநாளுடைய இந்த உயர்தரமான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதிகாலையிலே எழுந்து குளித்து சுத்தமாகி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய புதிய ஆடைகளை அணிந்து நறுமணங்கள் பூசி தங்களினுடைய பிள்ளைகளை சிறார்களை தங்கள் கையோடு மஸ்ஜிதுக்கு அழைத்து வந்து இந்த உயர்தரமான பெருநாளுடைய 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பின்னால் உள்ள ஹுத்பாவை கேட்பதற்காக அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் மிகவும் முக்கியமான சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு குதூகலமான நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. வருடத்திலே 2 பெருநாட்கள். இந்த 2ம் முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷம் நிறைந்த தினங்களாக இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த நோன்பு பெருநாளை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டாடுவதற்கு நசீபாக்கினான், உதவி செய்தான், பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த சந்தோஷம் நிறைந்த நாளில், மகிழ்ச்சியான இந்த நாளில்
இந்த பெருநாளை அழகான முறையே நாம் கொண்டாடுவதோடு கடந்து வந்த நாட்களை, கடந்து வந்த மாதங்களை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிட முடியாது. இந்த நோன்பு பெருநாளை எங்களுக்கு வழங்கிய அந்த ரமலானுடைய மாதம், சங்கை மிகுந்த ரமலானுடைய காலம் 30 நாட்கள் எங்களிடத்தில் இருந்துவிட்டு நேற்றைய தினம் மகரிபோடு எங்களிடத்திலிருந்து விடை பெற்று சென்று விட்டது. அந்த சங்கையான மாதம் எவ்வளவோ அருள்களோடும் பாக்கியங்களோடும் எம்மை வந்தடைந்த போதிலும் அவசரமாக எங்களை விட்டும் அது சென்று விட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த ரமலானுடைய காலத்தில் எங்களுக்குள்ளே ஒரு விதமான மகிழ்ச்சி, ஒரு விதமான சுறுசுறுப்பு, ஒரு விதமான தைரியம் பிறந்து நாம் அமல்களின் பக்கம் முன்னேறிய காலம், நாம் அமல்களின் பக்கம், மஸ்ஜிதின் பக்கம் முன்னேறிய காலம் அது. அந்த நாட்களை எங்களுடைய வாழ்நாட்களில் மறக்க முடியாது. அந்த கடந்து வந்த 30 நோன்புகளையும் எம்மால் மறக்க முடியாது. ஏன்? எங்களுடைய வாழ்க்கையில் திருத்தங்களை, மாற்றங்களை கொண்டு வந்த மாதம் அந்த மாதம். பள்ளியோடு தொடர்பில்லாத எத்தனையோ மக்களை பள்ளியோடு, மஸ்ஜிதோடு தொடர்பாக்கிய மாதம். ஒன்றுமே இல்லாமல் தவிர்த்த ஏழைகளுக்கு செல்வந்தர்கள், தனவந்தர்கள் தங்களுடைய பொருட்களை வழங்கி உதவி செய்த ஒரு முக்கியமான மாதம். அல்லாஹுடைய குர்ஆன் அதிகமாக எங்களுடைய கைகளிலே இருந்த ஒரு மாதம். அப்படிப்பட்ட பொக்கிஷம் நிறைந்த, பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதம் நேற்றைய தினத்தோடு எங்களை விட்டும் பிரிந்து விட்டது. அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் அந்த ஃபர்லான அந்த ரமலானுடைய காலத்தை போன்ற ஒரு காலம் வராது. அந்த ஃபர்லான நோன்பை போன்ற அந்த மாதத்திலே அந்த நோற்ற நோன்பை போல ஒரு நோன்பை எம்மால் நோற்றுவிட முடியாது. அன்றைய காலங்களில் நாம் இரவிலே நின்று வணங்கிய தராவீஹுடைய தொழுகை போன்ற அமல்களை அடுத்த வருடம் ரமலான் வரைக்கும் எங்களால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான மாதம் எங்களை விட்டும் பிரிந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானை வழி அனுப்பி வைக்கக்கூடிய இந்த தருணத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ர ஸியாம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ர ரமலான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரல் குர்ஆன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ர ஸப்ர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரல் முவாசாத். சங்கையான ரமலானுடைய மாதமே உன்மீது சலாம் உண்டாகட்டுமாக. குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு கிருபை செய்த மாதமே உன்னின் மீது சலாம் உண்டாகட்டுமாக. தராவீஹுடைய வணக்கத்தை கொண்டு வந்த ரமலானுடைய மாதமே உன் மீது சலாம் உண்டாவதாக. ஏழை எளியவர்களுடைய கண்ணீரை துடைத்த மாதமே உன் மீது சலாம் உண்டாவதாக என்று இந்த கட்டத்திலே அழகான முறையில் அந்த ரமலானை வழி அனுப்பி வைக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய காலத்தை கழித்து ஷவ்வாலுடைய பிறைக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த நாளில், இந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் விளங்க வேண்டிய, அறிய வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? 30 நாட்களும் எங்களிடத்திலே வந்த பக்குவம், 30 நாட்களும் எங்களிடத்திலே வந்த முன்னேற்றம் தொடர்ச்சியாக இதற்கு பின்னாலும் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் அந்த அமல்கள் பிரதிபலிக்க வேண்டும். இன்றோடு மஸ்ஜிதுகள் மூடப்பட்டு விடாது, இன்றோடு குர்ஆனுடைய எழுத்துக்கள் மங்கி போய் விடாது, இன்றையோடு சதகாவினுடைய கதவுகள் மூடப்பட்டு விடாது, இன்றோடு தௌபாவினுடைய கதவுகள் மூடப்பட்டு விடாது, இன்றோடு சொர்க்கத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டு விடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இவைகள் அனைத்தும் எங்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் திறந்தே இருக்கும், ஒவ்வொரு நாளும் திறந்தே இருக்கும். இந்த 30 நாட்களும் நாங்கள் பெற்ற பயிற்சிகளை இதற்கு பின்னால் செயல்படுத்த வேண்டிய, எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய தேவைப்பாடு இந்த சந்தர்ப்பத்திலே எமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமாக இந்த ரமலானை வழி அனுப்பி வைத்தோம். கண்ணியமாக இந்த ரமலானை
கழித்தோம். இந்த ரமலானிலே எங்களிடத்திலே வந்த இந்த அமல்களினுடைய முன்னேற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்துவதற்கு நியத்து வைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த ரமலான் போனதோடு, இந்த ரமலான் சென்றதோடு எங்களுடைய அமல்களுக்கும் நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோமாக இருந்தால், எங்களுடைய அமல்களையும் நாம் நிறுத்திக் கொள்வோமாக இருந்தால், வெறுமனே காலத்தை கடந்தவர்களாக, கடத்தியவர்களாக, சுயநலம் மிக்கவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இன்றைய நாளில் முக்கியமாக இந்த ரமலானுடைய காலத்தில் பெற்ற பயிற்சிகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்போம், உறுதி கொள்வோம். அதே போன்று இந்த ரமலானை தொடர்ந்து ஷவ்வாலினுடைய 6 நோன்புகள், ரமலான் சென்று விட்டதே, ரமலானுடைய காலம் அவசரமாக வந்து அவசரமாக சென்று விட்டதே என்ற கவலையிலே இருப்போம். திரும்பவும் நோன்பை நோற்றுக் கொள்ள முடியாதா என்ற ஆவலோடு எதிர்பார்த்திருப்போம். மோமீன்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் அழகான ஒன்றை சொல்லித் தருகிறது. பெருநாளோடு உங்களுடைய நோன்புகளை விட்டு விடாதீர்கள், நோன்புகளை நிறுத்திக் கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான வ அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். யார் ரமலானுடைய காலத்தில், ரமலானுடைய மாதத்தில் அந்த ஃபர்தான நோன்புகளை நோற்று அதற்கு பின்னால் வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்புகளை யார் நோற்றுக் கொள்வாரோ, 6 நோன்புகளை, ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை யார் பிடித்துக் கொள்வாரோ, அவருக்கு வருடம் பூராக நோன்பு நோற்ற கூலியை அல்லாஹு தஆலா வழங்குகிறார். எனவே ரமலானை கடந்து விட்டோம், ரமலான் நோன்புடைய மாதம் எங்களை விட்டு சென்று விட்டது என்று இல்லாமல் ஷவ்வாலுடைய அந்த 6 நோன்புகளை நாம் நோற்று வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மையை அடைந்து கொள்ள நாம் தயாராக வேண்டும். அதே நேரம் இந்த பெருநாளுடைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பெருநாளுடைய முக்கியமான சில ஆதாபுகள், ஒழுக்கங்களை நாம் அறிய வேண்டி, கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான நாள், இது இன்பம் நிறைந்த நாள், எங்களுடைய சொந்த பந்தங்களோடு அழகான முறையில் உறவாடக்கூடிய, அவர்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு நாள் என்றபடியினால் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்களை செய்து கொள்வதிலிருந்து நாம் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எதை வலியுறுத்தி இருக்கிறதோ, இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்ட விதத்தில் எங்களுடைய பெருநாட்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இன்றைய தினத்தில் நம்முடைய பெற்றோர்கள், நம்மை பெற்று வளர்த்தவர்கள், அவர்களுக்கு எவ்வளவு இஸ்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறது, அவர்களுடைய மகத்துவத்தை எவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்று சொன்ன இடங்களில் எல்லாம் அடுத்தபடியாக உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே பெற்றோர்கள் பாக்கியமாக கிடைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் உலகத்திலே அவர்களிலே வாழுகிறார்களோ எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அவர்களோடு இன்றைய தினத்தில் நாம் சென்று அவர்களோடு சலாம் சொல்லி முசாஃபஹா முஆனகா செய்து அவர்களுக்கு துஆ செய்து அவர்களுடைய துஆவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்களிலே யாரெல்லாம் கபராளிகளாக ஆகிவிட்டார்களோ அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. அவர்களை சந்தித்து அவர்களை முசாஃபஹா முஆனகா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. கை நழுவி போய்விட்டது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, என்ன செய்யலாம்? அவர்களுக்காக துஆ மாத்திரம் நான் செய்ய முடியும். எனவே அவர்களுடைய ஹக்கிலே நாம் துஆ செய்து கொள்வோம். அதே போன்று இன்றைய நாள் எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு நல்ல முறையில ஒற்றுமையாக சலாம் சொல்லி மஹப்பத்தாக பேசி பழக வேண்டிய ஒரு நாள். எங்களுக்குள்ளே சில நேரம் குரோதங்கள், விரோதங்கள், பகைமைகள் இருக்கும். சில நேரம் பேசாமல் கதைக்காமல் இருந்து விடுவோம். கதைக்காமல் காலங்கள் கடந்திருக்கும். இன்றைய நாள் ஒரு சந்தர்ப்பம், ஒரு அவகாசம். இதனை பயன்படுத்திக் கொள்வோம். நாம் இஸ்லாத்திலே பார்க்கிறோம், வரலாறுகளிலே பார்க்கிறோம், இஸ்லாம் எந்த அளவு சகோதரத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறது.
ஒரு மனிதன் அதாவது ஒரு சகோதரனோடு பகைமையோடு வாழ்கிறான், 3 நாட்களுக்கு மேல் பகைமையோடு இருந்து அவன் மௌத்தாகிவிட்டால் அவன் நரகத்திலே நுழைவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் நம்முடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து வந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அத்தனை பேர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை மறந்து, துன்பங்களை கவலைகளை மறந்து, இன்னல்களை அட்டூழியங்களை அநியாயங்களை மறந்து அனைவரையும் மன்னித்திருக்கிறார்கள். எனவே மன்னிப்புக்குரிய நாள், எல்லா அனைவரையும் நாம் மன்னித்து அவர்களோடு முசாஃபஹா முஆனகா செய்வோம். இந்த பள்ளிக்குள்ளே நாங்கள் யாரோடு கோபமாக உறவுகளை முறித்து வாழ்கிறோமோ அவரை தேடி நாம் சலாம் சொல்லிக் கொள்வோம். அதே மாதிரி பெருநாளுடைய தினத்திலே எங்களோடு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் கபராளிகளாக ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய கபர்களுக்கு நாம் சென்று சியாரத்து செய்து அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். அந்த நல்ல பழக்க வழக்கம் எங்களுடைய ஊரில் காலமாக இருந்து வருகிறது. தொடர்ந்தும் நாம் அந்த சுன்னத்தான அந்த அமல்களிலே இன்றைய தினத்தில் நாம் பங்கெடுத்துக் கொள்வோம். அதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இடங்களிலும் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நிலவ வேண்டும் என்பதற்காக நாம் அத்தனை பேர்களும் பிரார்த்திக்க வேண்டும். இன்றைய நாளை நல்ல முறையிலே கழிக்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைய தினம் அழகான ஒரு தினம், அன்பு அதாவது பாசங்கள் பரிமாறப்பட வேண்டிய ஒரு தினம், இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இந்த தினத்தை அழகான முறையிலே இஸ்லாம் சொன்னதன் பிரகாரம், வழிகாட்டி தந்ததன் பிரகாரம் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. நம்முடைய சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இதே அதாவது ஒரே ஒரு மக்களாக இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ரஹ்மானே. இதை கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் நீ நிலைத்திருக்க செய்வாயாக. இந்த அழகான காட்சி எங்களுடைய ஊரிலே கடைசி வரைக்கும் நீ நிலைநாட்டுவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. نحمده سبحانه أن بلغنا رمضان وأعاننا فيه على الصيام والقيام وأفرحنا وأسعدنا بقدوم هذا اليوم السعيد. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فاتقوا الله عباد الله. نعم، إنها دعوة إلى التقوى، وإن كان اليوم يوم عيد وفرح أيها المسلمون، أن الأمر بالتقوى والتذكير بها يلازمان المؤمن في كل أحواله، في يوم صومه وفي يوم عيده وفي سرائه وضرائه. الله أكبر، الله أكبر. ما صام المسلمون شهر رمضان، الله أكبر ما أحيوا ليله بالقيام، الله أكبر عدد ما قدموا من صلاح العمل، الله أكبر ما أخرجوا زكاة فطرهم طيبة بها نفوسهم، الله أكبر ما اجتمعوا في عيد الفطر يشكرون الله على ما هداكم للإسلام. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله والله أكبر، الله أكبر ولله الحمد. إن الله تعالى يقول هو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تذكرون. بارك الله، بارك الله، بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. فأقول قولي هذا، أستغفر الله لي ولكم، فاستغفروه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر ولله الحمد.
الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله سيد البشر، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب القبر وعذاب النار وتدخلكم الجنة الأعلى. فاعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته تكريما. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار، وارض اللهم عن خلفائه الأربعة، أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن ستة الباقين من العشرة المبشرين، وعن السبتين الشهيدين إمامي أهل الجنة سيدنا حسن وسيدنا حسين رضي الله تعالى عنهما، وعن الزهراء البتول فاطمة بنت رسول الله صلى الله عليه وسلم، وعن أمهات المؤمنين، وعن الأنصار والمهاجرين وسائر الصحابة أجمعين، وعن التابعين وتابع التابعين بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين، والحمد لله رب العالمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، ودمر أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشفي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم يذكركم ويشكركم ويهديكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين، آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.